ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பிஜி அண்ட் யூஜிடிஆர்பியில் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய 20 கொஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஷின் கேட்டிருக்கோம், எது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கமெண்ட் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஒரு 450 பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. ஆனால் கமெண்ட் பண்ணது ஒரு 10 பேருக்கு கூட இல்லை. சரிங்களா, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல பழக்கம் என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸை வெளியே காமிக்க மாட்டோம். சரிங்களா, அந்த மாதிரி பழக்கம் நமக்கு இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொன்றும் கேட்டிருந்தோம், பேலட் பார்ட்டிக்கல் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆன்சர்ஸ் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா ராம் ஜனனி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து பாலாஜி பாட்னி அவர் பார்த்தீங்கன்னா பெப்டிடோ கிளைக்கான் பாக்டீரியோட செல்வால் ப்ளஸ் அப்சிசிக் ஆசிட் அது சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிருபானந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பெப்டிடோ கிளைக்கான் கரெக்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா ஷாம் அப்சிசிக் ஆசிட், அதேமாதிரி ராஜலக்ஷ்மி அவங்க பேலடு அது என்ன ரீசன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அவர் கண்டுபிடிச்ச பேர் இது எல்லாமே. ஸோ எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா, மற்றவங்களுக்கு புதுசாக பார்க்குறப்ப அது எல்லாமே நியூவாக இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, எல்லாமே காம்படிட்டர்ஸ் தான், அதுக்குன்னு யாருக்கும் டிஸ்கஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு மறந்து போயிடும். அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சத்யன் அவங்க சொல்லியிருக்காங்க பெப்டிடோ கிளைக்கான், நம்ம பாக்டீரியா செல்வால் கேட்டிருந்தோம். அதுக்கடுத்து காவி பிரியா பார்த்தீங்கன்னா ஏபிஏ அப்சிசிக் ஆசிட் ஆன்சர்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து சிவேஷ் அவங்க பார்த்தீங்கன்னா ஏபிஏ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி அவங்க ஒரு 4க்குமே ஆன்சர்ஸ் 3க்குமே பண்ணியிருந்தாங்க. பாக்டீரியா செல்வால் கேட்டிருந்தோம், பேலட் பார்ட்டிகல் கேட்டிருந்தோம், அதுக்கடுத்து அப்சிசிக் ஆசிட். ஸோ ஆன்சர்ஸ் கரெக்டாக பண்ணவங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்றைக்கான கொஷின்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், டீட்டெயில்டாக பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு கொஷினுக்கு ஆன்சர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறப்போ கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். பரவாயில்ல, நிறைய பேர் பார்க்குறாங்க. நிறைய பேர் பார்க்குறாங்கன்னா எஜுகேஷன் வீடியோஸ் அதிகமாக பார்க்க மாட்டாங்க. குறிப்பாக சப்ஜெக்ட் வைஸாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் பார்ப்பாங்க. ஸோ பார்க்கக்கூடிய கேண்டிடேட்டு கொஞ்சம் அப்ரிஷியேஷன், நமக்கு எப்போவுமே டீச்சர்ஸு நம்மளை பற்றி நமக்கே தெரியும். ஸ்டூடெண்ட்ஸை நம்ம மோட்டிவேட் பண்ணால் தான் அடுத்தடுத்து அவங்க எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதா இருந்தாலும் எல்லாமே பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். சரிங்களா, உங்களுக்கும் அதே தான், எனக்கும் அதே தான். ஸோ அதனால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆன்சர்ஸ் கேட்டோம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ண நான் தயாராக இருக்கேன். ஸோ உங்களுக்கான நேரத்தை நீங்கள் உங்களுக்கு முழுமையாக ஸ்பெண்ட் பண்ண ரெடி ஆகிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டு, சப் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டு, டெம்பரேட் ஃபாரஸ்ட்டு, அல்ஃபைன் ஃபாரஸ்ட்டு. ஸோ இங்கே என்னென்ன பிளான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒனுக்கு பார்த்திங்க அப்படின்னா மாஞ்சிஃபெரா, இது ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா குர்கஸ், இது சப் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட். அதுக்கடுத்து மூணாவது கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா டெம்பரேட்டுக்கு ரோடோடென்ட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஃபோர்த் ஒன் அல்ஃபைன் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மைலாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கொஷின்லாம் நம்ம இந்த மாதிரி கொஷின்ஸில் பார்த்தா தான் தெரியும். நம்ம படிக்கிறப்ப அது மைண்டில் வச்சுருக்க மாட்டோம். ஸோ அப்போ ரிப்பீட்டடாக இதை வச்சு ஒரு கொஷின் தனியாக இண்டிவிஜுவலாக கூட என்ன பண்ணலாம், கேட்கலாம். ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டில் என்ன பிளான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்ஜெக்டிவ் மாதிரியும் என்ன பண்ணலாம், கேட்கலாம். சரிங்களா, அதனால் இது எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள புகழ்பெற்ற தேசிய பூங்கா, இதுக்கான ஆன்சர்ஸ் கிண்டி தேசிய பூங்கா, சென்னை. அது நோட் பண்ணி வச்சுங்க. இதோட பிடிஎஃப் ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ணிட்டோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இதோட பிடிஎஃப் ஷேர் பண்ணிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாமே பிரிண்ட் போட்டு அதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணி வச்சிங்க, எழுதி வச்சிங்க. இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான் இருந்தாலும் நம்மளோட மேஜர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம ஒரு சில யூனிவர்சிட்டியில் நடந்தது செட் எக்ஸாம் கொஷின்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அது ஒரு வீடியோ அப்டேட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா, எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அதுக்கடுத்து கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இன்ஆர்கானிக் காம்போனண்ட், டெட் அண்ட் டீகம்போஸ்டு பாடிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், எக்ஸ்கிரிட்டரி மெட்டீரியல் ஆஃப் ஆர்கானிசம். ஃபிசிக்கல் காம்பவுண்ட், சன்லைட்டு அண்ட் ரெயின்ஃபாலு. பயோட்டிக் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸு, அனிமல்ஸு, மைக்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சரியாக எது பொருத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதுதான் சரியாக இல்லை. இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னா கார்பன் கண்டென்ட் எல்லாமே இருக்காது, அதுதான் நம்ம இன்ஆர்கானிக் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இறந்து போன அந்த மக்கி போன உயிரிகள் எல்லாமே நம்ம எரிச்சோம் அப்படின்னா அதில் கார்பன் கண்டென்ட்டு கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா, அப்போ இது இருக்காது.
அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த சல்ஃபரு இந்த மாதிரியான இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஆர்கானிக்கில் வரும், பாஸ்பேட்டு இது எல்லாமே அது பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அமில மழையோட முதல் நிலை காரணி சல்ஃபர் டை ஆக்சைடு. இது வந்து நமக்கு வந்து பிஜிடிஆர்பியில் ஜிகேயில் ஒரு டைம் வந்து கேட்டிருந்தாங்க சரிங்களா. 2017 ஆர் 15 நினைக்கிறேன் ஒரு டைம் இந்த கொஷின்ஸ் வந்து இருந்துச்சு, அது செக் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து தொடர் வளர்நிலை முறையில் வெற்றுப்பாறையில் வளரக்கூடிய முதல் உயிரினமானது. அதே போல் இந்த மாதிரி இயர் கொஷின் பார்க்குறப்ப டிஆர்பியில் கேட்டிருந்தாங்களா, டிஆர்பியில் கேட்டிருந்தா அது எந்த இயர் கொஷினில் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறது நீங்கள் சைடில் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது நோட் பண்ணி வச்சுருக்கோம், ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக பார்ப்போம் சரிங்களா. அதனால் எந்தெந்த கொஷின் வந்து டிஆர்பியில் கேட்குறாங்களோ அதெல்லாமே இந்த மாதிரி பிரிண்ட் போட்டிங்கன்னா அதை நோட் பண்ணி வச்சுங்க. சக்ஸஷன் அப்படின்னா இப்போ ராக் சர்ஃபேஸில் ஃபஸ்ட்டு போகிறது எது அப்படின்னா லைக்கன் தான். ஸோ அப்போ இதில் லைக்கனில் இன்னும் டீட்டெயில்டாக போனோம் அப்படின்னா அங்கே வந்து எந்த லைக்கன் வந்து ஃபஸ்ட்டு வரும், க்ரஸ்டோஸ் லைக்கன் வருமா, புருட்டிகோஸ் லைக்கன் வருமா அப்படிங்கிறதும் கொஷின் வந்து கேட்பாங்க சரிங்களா. மோஸ்ட்லி க்ரஸ்டோஸ் இந்த மாதிரியான லைக்கன்ஸ் வந்து ப்ரைமரியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் தெரிஞ்சாலும் அதை என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லைக்கன்னு தெரிஞ்சு போச்சு, அதில் எந்த லைக்கன் சரிங்களா, ஏன்னா அதை வச்சு தான் நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் லைக்கன்லாம் வந்து சேர்ந்த பிறகு தான் பிரேஃபைட்டு டொய்டோஃபைட்டு இதெல்லாமே என்ன பண்ணும், குரோத் ஆகும். ஸோ சக்ஸஷன் அப்படின்னா வழிமுறை வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைமரி அண்டு செகண்டரி சக்ஸஷன் அப்படின்னு 2 டைப் இருக்குது. ஸோ ப்ரைமரி அப்படின்னா என்னென்னா பேரன் ராக் சரிங்களா, வெற்று பகுதியில் வந்துச்சு அப்படின்னா அது ப்ரைமரி சக்ஸஷன். அதே செகண்டரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சக்ஸஷன் இருக்குது, இரண்டாம் நிலை வழிமுறை வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாம் நிலை வழிமுறை வளர்ச்சி அப்படின்னா ஏற்கனவே இருந்த இடத்துல இருந்து அந்த இடம் அழிஞ்சு போய் உருவானுச்சு அப்படின்னா அதுக்கு பேர். உதாரணத்துக்கு ஒரு மலை இருக்குது, ஃபாரஸ்ட் இருக்குன்னா ஃபாரஸ்ட் வந்து தீயினால் எதனால் விபத்தாலேயோ அழிஞ்சு போய் மறுபடியும் அந்த இடத்துல உருவானுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் செகண்டரி சக்ஸஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இரண்டாம் நிலை வழிமுறை வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. அதை நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் டேட்டா புக்கு. ரெட் டேட்டா புக்கு பற்றி நமக்கு சொல்ல தேவையில்ல, ஈகாலஜியில் டாப்பிக்கில் வரக்கூடியது. ஸோ த்ரெட் அண்டு ஸ்பீசிஸ் எல்லாமே இதில் வச்சுருப்போம் அப்படின்னா இந்த ரெட் டேட்டா புக்கில் நம்ம வந்து வச்சுருப்போம் சரிங்களா, அது வந்து நமக்கு தெரியும். அதுக்கடுத்து கோனிஃபர் தாவரங்களில் நுனி கருகுதல் ஏற்பட முக்கிய காரணி விச் காஸ் டியூப் பர்ன் டியூ டு அக்குமுலேஷன் ஆஃப் லீவ்ஸ் கோனிஃபர்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூரைடு சரிங்களா. சிஎஃப்சி இதெல்லாமே நமக்கு தெரியும். லெட்டால் அதிகமாக பாதிப்பு ஏற்படும் சரிங்களா, அதையும் நோட் பண்ணி வச்சுங்க. என்ன நோய் வந்து வரும், லெட்டு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன நோய் வரும், அதுவும் ஒரு டிஆர்பி கொஷினை இப்போ சட்டனாக மறந்துடுச்சு, நான் அடுத்த இதில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். சிஎஃப்சி நமக்கு தெரியும், குளோரோஃப்ளோரோ கார்பனில் வரது, ஃப்ரிட்ஜு இதெல்லாமே யூஸ் பண்ணால் அதிகமாக வரும். அதுக்கடுத்து இந்தியாவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1986. இயர் கொஷின்லாம் வந்துச்சு அப்படின்னா கடவுள் கிஃப்ட்டு தான், ஏன்னா நம்ம எல்லா இயரையும் நம்மளால் மைண்டில் வச்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. இந்த மாதிரி இயர் கொஷினில் பார்க்குறப்ப இயர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆகணும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிஎஃப்சி. ஸோ சிஎஃப்சி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம், குளிர்விற்பனாக இருக்குது. அதுக்கடுத்து சேமோஃபைட்டுகள் என அழைக்கப்படும் தாவரங்கள் எவ்வகை நிலப்பரப்பில் வளரும் சரிங்களா. அதாவது சாமோஃபைட் அப்படின்னா மண் இருக்கிறதா சாமோஃபைட். இதுவுமே ஒரு டிஆர்பியில் இயர் கொஷினில் இதுக்கு முன்னாடி எதை கேட்டிருக்காங்க சரிங்களா. அதுக்கடுத்து பாறையின் மேல் வர்றதுக்கு அது வந்து வேறு. அதே மாதிரி சலைன் சாயில் சரிங்களா, அதில் வளர்கிறதுக்கும் வேறு. ஸோ அதே போல் சலைனில் இருந்துச்சு உப்புனா அது ஹாலோஃபைட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா, உப்பு பகுதியில் வளர்ந்துச்சு அப்படின்னா. அதே போல் அசிடிக் சாயில் அப்படின்னா அது ஆக்சோலோஃபைட்டு அல்லது ஆக்சிஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் ராக் சர்ஃபேஸ் அப்படின்னா அதுக்கு பேர் லித்தோஃபைட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு 6-7 சர்ஃபேஸில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி ஜீரோஃபைட் அப்படின்னு சொல்லுவோம், வறண்ட நில பகுதியில் இருக்கிறது ஜீரோஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். மிதமான பகுதியில் இருக்கிறது மீசோஃபைட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அது எல்லாமே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. சாமோஃபைட் அப்படின்னா மணற்பாங்கான இடத்துல இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து கீழ்கண்டவற்றில் நிலத்தின் உற்பத்தி திறனை வெளிப்படுத்தும் காரணியாக செயல்படுவது ஃபாரஸ்ட், அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்த கொஸ்டின் யூட்ராஃபிகேஷன். ஸோ நீர்நிலைகளில் உணவூட்டுப் பொருட்கள் அதிகமாக சேகரிக்கப்பட காரணம் என்னென்னா ஆல்கல் ப்ளூமோட அதிகப்படியான வளர்ச்சி. ஸோ ஏன் இங்கே வந்து அதிகப்படியான வளர்ச்சி இருக்குன்னா அந்த நியூட்ரியன்ட் கண்டென்ட் வந்து
நிறைய வந்து அந்த இடத்துல சேரும். ஸோ அதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூட்ராஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓசோன் சரிங்களா, ஓசோனோட யூனிட் வந்து இருக்குது. ஸோ இந்த யூனிட் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். யார் வந்து கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஸோ ஓசோனோட அடுக்கை வந்து அளக்கிறதுக்கு ஒரு யூனிட் இருக்குது. இது வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்குது சரிங்களா. நீங்கள் வந்து அந்த யூனிட் வந்து படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அதோட யூனிட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பாலிலிருந்து பெறப்படும் உணவுப் பொருட்களை தயாரிப்பதற்கு தொழிற்சாலைகளில் கீழ்கண்ட பாக்டீரியங்கள் பெரிதும் உதவுகின்றன. நமக்கு தெரியும் லாக்டோபெலிசிஸ், அதுக்கடுத்து என்னது ஸ்டெப்டோகாக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இயர் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, இட்லி மாவு சரிங்களா, இதில் என்ன பாக்டீரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. நம்ம மட்டும் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதர்வைஸ் வந்து இட்லி மாவு புளிக்கிறதுக்கு தேவையானது என்ன பாக்டீரியா அப்படிங்கிறத சைடில் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, எழுதி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நேச்சுரல் கேஸ் மெயின்லி கண்டெயின், இயற்கை வாயுவில் அதிகமாக இருக்கிறது என்னென்னா மீத்தேன் கேஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து திரவ நில பெட்ரோல் வாயுவில் எந்த வாயுக்கள் அதிக அளவில் காணப்படுகிறது, எல்பிஜி. ஸோ இந்த மாதிரியான கொஷின் நமக்கு ஜிகே கொஷினில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆசிட் ரெயின் இது எல்லாமே. ஸோ பிஜி சிலபஸில் பிஜிடிஆர்பிக்கு ஜிகே கொஷின் இருக்குது. ஆனால் யூஜிடிஆர்பிக்கு நமக்கு சிலபஸ்லேயே உண்டு சரிங்களா. ப்ரோப்பேன் அண்டு பியூட்டேன் சரிங்களா, அதுதான் எல்பிஜியில் இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து எந்த புயிர் வேதியியல் சூழ்ச்சியானது பாக்டீரியங்களை பெரிதும் சார்ந்துள்ளது, நைட்ரஜன் சைக்கிள். ஏன்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணுறதுக்கே தேவையானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாக்டீரியா. ஸோ இந்த நைட்ரஜன் சைக்கிள்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் உண்டு. ஈவன் பிஜிலேருந்தும் சரி யூஜிலேருந்தும் சரி 2 டிஆர்பிக்குமே நமக்கு ஒரு கொஷின் உண்டு. இதில் என்ன பாக்டீரியா யூஸ் ஆகும், டீநைட்ரிஃபிகேஷனுக்கு என்ன யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான அங்கே நிறைய ஒரு 2-3 பாக்டீரியா நேம்ஸ் வரும். அது எல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த சுழற்சியிலே பார்த்தீங்கன்னா சைக்கிளிக்கு, அதுக்கடுத்து நான் சைக்கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா. சைக்கிளிக் எது, நான் சைக்கிளிக் எது அப்படிங்கிறது என்ன பண்ணி வச்சுங்க, தெளிவாக எழுதி வச்சுங்க. ஸோ நான் அந்த டாபிக் வரும்போது நான் உங்களுக்கு அந்தந்த இதெல்லாமே என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கீழ்கண்டவற்றுள் எவை வந்து உலக அளவில் பல ஆண்டுகளாக குறைந்து வருகிறது. இதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஹெச் ஆஃப் ஓஷன், கடலோட பிஹெச் மதிப்பு குறைஞ்சி வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எந்த உலக மாநாட்டில் ஓசோன் படலத்தை பாதிக்கும் காரணிகளை கட்டுப்படுத்துவது பற்றி விவாதிக்கப்பட்டது, அது மான்ட்ரியல் புரோட்டோக்கால் அதில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து கியோட்டோ புரோட்டோக்கால் அப்படிங்கிறத 1997 பண்ணியிருக்காங்க. என்டர் ஃபோர்ஸ் இன் 2005. The legally bounded 37 interstellar nation and European country reduce greenhouse gas சரிங்களா. greenhouse gas வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த கியோட்டோ புரோட்டோக்காலில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சதுப்பு நில தாவரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன. ஸோ ஏற்கனவே நம்ம சொன்னோம், இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் சொல்லியிருந்தோம் ஹாலோஃபைட் சரிங்களா. மீசோஃபைட்னா இடைநிலை தாவரம், அதாவது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மோஸ்ட்லி நம்ம வீட்டை சுற்றி இருக்கிறது எல்லாமே மீசோஃபைட் அப்படின்னு சொல்லலாம். அதிகமாக தண்ணியும் தேவைப்படாது, தண்ணியும் இல்லாமல் இருக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ ஜீரோஃபைட் அப்படின்னா வறண்ட நில பகுதியில் இருக்கிறதுக்கு பேர் தான் ஜீரோஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரோஃபைட் அப்படின்னா நீர்வாழ் தாவரங்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹைட்ரோஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து எந்த வகை வாயுக்களின் செயற்கையினால் அமிலமழை, இது ஏற்கனவே இருந்த கொஷின். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி தான் இருக்கும், நைட்ரஜன் ஆக்சைடு மற்றும் சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ இது ரெண்டும் தான் இதுக்கான ஆன்சர்ஸு, அது நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இன்றைக்கான கொஷின், இதுக்கு ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், எத்தனை பேர் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டிஷ்யூ ரெஸ்பான்ஸ் ஃபார் த செகண்டரி க்ரோத் இன்க்ரீஸ் இன் கிரித் திக்னஸ் இந்த டைகாட்டிலிடன்ஸ் ஸ்டெம், அது இருபத்திலை தாவரத்தில் 2ஆம் நிலை வளர்ச்சிக்கு காரணமான எது, பிரைமரி சைலமா, ஏபிக்கல் மெரிஸ்டமா, வாஸ்குலர் கேம்பியமா, இன்டர்கலரி மெரிஸ்டமா. ஸோ இதில் எது சரியான ஆன்சர்ஸ் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு வெறும் 20 கொஷின்ஸ் மட்டும் பார்க்குறதில்ல. ஸோ 20 கொஸ்டினுக்கான ஆப்ஷனும் முடிஞ்ச அளவுக்கு எதுக்கு எழுத முடியுமோ அது எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து 20x4 போட்டால் அதுவே வந்து 80 கொஷினுக்கு வந்து நமக்கு வந்துடும் சரிங்களா. இப்போ நம்ம ஒரு 10 வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் வந்து 200 கொஷினுக்கு வந்து சொல்லியிருப்போம். ஸோ அப்போ 200x4 போட்டோம் அப்படின்னா 800 கொஷினுக்கான ஆன்சர்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் தெரிஞ்சிருக்கும்.
இப்போ டெய்லியும் வந்து மினிமம் ஒரு 20லேருந்து 30 கொஷின் இல்லை 50 கொஷினாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பாருங்கள். நம்ம அப்டேட் பண்ணுறதும் டெய்லியும் நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணும். ஸோ எது எந்த அளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த கொஷின்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் 3 கொஷின் கேட்டிருக்கோம், 3க்கும் கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.